இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்று திருச்சிலுவையின் மகிமை விழா, ஞாயிற்றுக்கிழமை. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 13-17. இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். அன்பானவர்களே, யோவான் நற்செய்தி 12:32 நாம் வாசிக்கிறோம், சிலுவையில் உயர்த்தப்பட்ட பின்பு ஆண்டவர் இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்ட பின்பு அனைத்தையும் என்பால் ஈர்த்து கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். சிலுவைதான் நமக்கு வெற்றியின் அடையாளம். சிலுவைதான் நாம் விண்ணகத்திற்கு ஏறி செல்லுகின்ற ஏணி. சிலுவைதான் நமக்கு வாழ்வின் அடையாளம். சிலுவை சுமந்த இயேசு, சிலுவையில் தொங்கிய இயேசுதான் நமக்கு மீட்பு அளிக்கின்ற கருவி சிலுவைதான். ஆகையினால் ஒவ்வொரு முறையும் நாம் நெற்றியிலே சிலுவை போட்டுக் கொள்ளும் பொழுதோ, அல்லது தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் என்று நம்முடைய தலை முதல் நெஞ்சு வரை, அதன் அர்த்தம் நம்முடைய உடல் முழுவதும் இயேசுவினால் அர்ச்சிக்கப்பட வேண்டும். வெற்றியின் வாழ்வின் அடையாளமான இயேசுவின் சிலுவையினால் அர்ச்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் நம்மை அர்ச்சித்து கொள்ளும் பொழுதோ, வேறு எந்த இடத்திலும் சிலுவையை நாட்டும் பொழுதோ, சிலுவையை பார்க்கும் பொழுதோ நமக்கு அதிலிருந்து மீட்பு வருகிறது என்பதை உணர வேண்டும். வாழ்வு வருகிறது என்று உணர வேண்டும். அதிலிருந்து தன் உயிரை கொடுத்து அவருடைய உயிர் வழியாக நமக்கு வாழ்வு கொடுத்தவர் இயேசு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுதான் நமக்கு வாழ்வு, இயேசுதான் நமக்கு எல்லாம். அதை துன்பத்தின் கருவியாக கருதக்கூடாது. அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் சிலுவையை சுமக்க வேண்டும். துன்பத்தின் கருவி அல்ல, வாழ்வில் வெற்றி படிகளை கடந்து செல்லுவதற்கான கருவி. அன்பானவர்களே, சிலுவை வழியாகத்தான் உலகை மீட்டார். சிலுவையில் ஆண்டவர் ஏற்றப்பட்ட பின்பு அனைவரையும் என்பால் ஈர்த்து கொள்வேன் என்கிறாரே, அதில் ஒரு ஈர்ப்பு உண்டு, வாழ்வின் ஈர்ப்பு, வாழ்வு தருகின்ற இயேசுவின் ஈர்ப்பு. இயேசுவினுடைய வார்த்தைகள் நம்மை ஈர்க்கின்றன, இயேசுவினுடைய புதுமைகள் நம்மை ஈர்க்கின்றன, இயேசுவினுடைய உவமைகள் நம்மை ஈர்க்கின்றன, இயேசுவினுடைய அறிவுரைகள் நம்மை ஈர்க்கின்றன. இயேசுவினுடைய உயிர்ப்பு, சிலுவை சாவு முதல் உயிர்ப்பு வரை நம்மை ஈர்க்கின்றன. உலகை ஈர்க்கிறது எதை நோக்கி? வான் வீட்டை நோக்கி, உண்மையை நோக்கி, நீதியை நோக்கி, அன்பை நோக்கி, சமாதானத்தை நோக்கி, சகோதரத்துவத்தை நோக்கி. சிலுவைதான் வாழ்வு. எல்லாம் வல்லவரே, சிலுவையில் எங்களுக்காக இறந்த உம்முடைய திருமகன் கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறோம் தந்தையே. அந்த சிலுவையின் வழியாக எங்களுக்கு வாழ்வின் வழியை சுட்டி காட்டிய உம்முடைய திருமகன் வார்த்தை எங்களுக்கு அடித்தளமாக இருக்கட்டும், ஆதாரமாக இருக்கட்டும், வாழ்வின் பாதையாக இருக்கட்டும், இலக்காக இருக்கட்டும், இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.